எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சக்தியை விரயம் பண்ணலாம், உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நீதி உண்டு. எனர்ஜி எல்லாத்துலேயும் புத்தியையோ சரீரத்தையோ கற்பனா சக்தியையோ எந்தெந்த இடத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோம்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பரிசிரமப்பட்டு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடக்கூடாது. ஒருவேளை ஆத்துக்கார் என்ன இது ரசம் நன்னாவே இல்லையே, திருப்பி ரசம் தான் வந்து மாட்டுறது எங்கிட்டேன்னு தெரில, சரி மோர் குழம்பு நன்னாள் அப்படி வச்சுப்போம். மோர் குழம்பு நன்னாவே இல்லையா, மனுஷன் அதை சாப்பிடுவானா? அப்படியா, சரி நான் நாளைக்கு நன்னா பண்ணுறேன், அதோடு முடிச்சுணும். உங்களுக்கு என்ன பண்ணி போட்டாலும் உங்கள் நாக்கு ஒன்றும் திருப்தி ஆகாது. என்ன நேற்று மட்டும் நன்னா இருக்குன்னு சொன்னேன், இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய எமோஷன் ஆகி 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணி இந்த வீட்டில் நான் என்ன சுகத்தை, ஒரு சின்ன மோர் குழம்பு அன்றைக்கி அவருக்கு பிடிக்கலை. அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் எங்கேயோ ஒரு ஏடா கூட இருக்குது.